1 கப் ரவையில் பஞ்சு போல் சாஃப்டான இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது அப்படியே கேக் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு பேனில் 1 கப் மண்டை வெல்லம், 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை, வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு ஃபைன் பவுடர் அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் கோதுமை மாவு, 1 சிட்டிக்கு உப்பு, 2 சிட்டிக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே வடிகட்டி வச்சு வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப திக்கா இருக்கு, அதனால 1/2 கப் அளவு பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. ரவை நல்லா ஊறி திக்காயிடுச்சு. மறுபடியும் கொஞ்சமா பால் சேர்த்துட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பனியாரக்கல் நல்லா சூடானோடனே நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு ரெடி பண்ண மாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுனால சீக்கிரமாக கலர் மாறிடும், அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.